ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஃபால்ஸ் தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபால்ஸ் என்னடா தைக்கிறதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஃபால்ஸ் தைக்கிறதுல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயந்தான் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு தான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஓரம் அடித்து எடுத்துக்கிறோம் ப்ளவுஸில். இது வந்து கொஞ்சம் காட்டன் எல்லாம் அந்த மாதிரி தான், அந்த ப்ளவுஸ் தான் அந்த சாரியில் உள்ளது. இது வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில சமயம் நமக்கு சுருக்கு வந்துடும். ஒன்று ஃபால்ஸில் சுருக்கு இருக்கும், இல்லை சேலையில் சுருக்கு வந்துடும். அந்த சுருக்கே இல்லாமல் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபால்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ஸ்டிச்சிங் போட்டு மடித்து தைச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிச்சிங்கை நீங்கள் பாருங்கள். சுருக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு தைங்க. சுருக்கோடு இருந்துச்சுன்னா அங்கங்கே அந்த நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இழுத்து விட்டுருங்க. அது சுருக்கும் வராது, எதுவும் வராது. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உள்ள மாதிரி மடித்து விட்டு மேலே வச்சு கீழே வந்து ஒரு 2 ஊசி குத்துற அளவு மட்டும் நவட்டி வச்சிட வேண்டியதான் ஃபால்ஸு சாரிக்கும். இது வந்து நம்ம சாதா சாரி, பட்டு சாரி எல்லாத்துக்குமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங். அப்புறம் இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தைக்கும்போது நடுவில் விரல் இப்படி வைங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். நடுவில் ஃபஸ்ட்டு விரல், செகண்டு, 3, தேர்டு விரல் இது அப்படியே ஸ்ட்ராங்காக நீங்கள் இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதில் சுருக்கும் வராது, சாரியும் சுருங்காது. 3 விரல் எப்படி நான் வைக்கிற மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. இந்த ஃபஸ்ட் 2 விரலும் இந்த ஃபால்ஸை பிடிச்சிக்கிறதும், கீழே இருக்க 2 விரலும் அதை நம்ம ப்ளவுஸை பிடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு வரும்போது சாரி இதாகாது. நம்ம பிடிச்சி டக்குன்னு தைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சுருக்கு விலகாதான், நம்ம பிடிச்சி விட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இன்னும் நல்லாவும் இருக்கும். நம்ம சாரியில் ஃபால்ஸ் வைக்க சாரியும் அது பக்கத்துலேயே நம்ம நவுட்டி விடணும். அப்படி இல்லாட்டினாலும் சுருக்கு விழும் கிராஸாக. ஏன்னா இது வந்து சின்ன டிப்ஸாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து என்னடா நம்ம ஃபால்ஸ் கூட தைக்க தெரியலையா அப்படிலாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி 2வது மேலே வந்து தைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வரணும். அங்கே வந்து துணி நகன்றிருக்கான்னு பார்த்துட்டு அதை எல்லா பக்கமும் விட்டுட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் திருப்பும்போது கீழே மிச்சம் இருக்க துணியை ஃபுல்லாக நம்ம தையல் மிஷின் பின்னாடி தூக்கி போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இங்கே தைக்க வர்றது கிளாத்து கீழே வரும், அதை எடுத்து விட்டுட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் வி ஷேப்பில் இந்த வி ஷேப் மாதிரி வச்சு எடுத்து விட்டு தேய்ச்சி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டு அதேமாதிரி பண்ணுறீங்களோ அது சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து இந்த சாரிக்கு இல்லை, பூனை சரியாக இருந்தாலும் சரி, எல்லா ப்ளவுஸுக்குமே, எல்லா சாரி எந்த கிளாத்து சரியாக இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கீழே எந்த மாதிரி தைச்சிருக்கோமோ அதே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மேலே தையல் வரணும். அதே ஸ்ட்ரெயிட்டாகவே தைக்கும் போது தான் உங்களுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், சுருக்கு விழாது, பார்க்க நீட்டாகவும் இருக்கும். கஸ்டமரும் உங்களுக்கு அப்போ நம்மக்கிட்ட சுருக்கு இல்லாமல் நீட்டாக தைச்சி கொடுக்காங்க. நீங்கள் நீட்டாக தைக்க தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க நீட்டாக தைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுங்க, நீங்கள் நீட்டாக தைச்சி தான் கொடுப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே உங்கள்கிட்ட வருவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கு தைச்சி கொடுத்தாலும் சரி நீட்டாக தைச்சி கொடுங்க. எந்த இதாக இருந்தாலும் நீட்டாக தைச்சி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.